மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வென்ற நிலையில் நட்சத்திர வீராங்கனை ஜெமீமா ரோட்ரிகஸ் ஆனந்த கண்ணீர் சிந்தினார். ஆட்ட நாயகி விருதை உணர்ச்சி பெருக்குடன் பெற்ற பின்பு பேசிய ஜெமீமா, இதற்காக இறைவனுக்கும் தனது பெற்றோர் மற்றும் பயிற்சியாளர் உட்பட தன் மீது நம்பிக்கை கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். 3வது இடத்தில் விளையாடியது கனவு போல் இருந்ததாகவும் தனது நோக்கம் இந்தியாவுக்காக வெற்றி பெறுவதே என்றும் குறிப்பிட்டார். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாதித்த ஜெமீமா ரோட்ரிகஸையும் கடந்த 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் அணியின் வெற்றிக்கு வித்திட்ட கம்பீரையும் ஒப்பிட்டு சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிகின்றன. 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் 5ஆம் எண் ஜெர்சியுடன் 3வதாக களமிறங்கி கம்பீர் 97 ரன்களை விளாசி அணியின் வெற்றிக்கு வித்திட்டார். இந்நிலையில் மகளிர் உலகக்கோப்பை தொடரில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான அரையிறுதியில் ஜெமீமா 5ஆம் எண் ஜெர்சியுடன் 3வதாக களமிறங்கி 127 ரன்கள் குவித்து அசத்தினார். கரைப்படிந்த ஜெர்சியுடன் அன்று கம்பீரும் இன்று ஜெமீமாவும் சாதித்துள்ளதாக ரசிகர்கள் பாராட்டி வருகின்றனர். 1,24,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.